ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை. இந்த வண்டி வாகனங்களிலே நாம் செல்லும்போது பார்ப்போம், ஒரு சிலர் கோவிலை பார்த்தால் இப்படி செய்வார்கள், இப்படி செய்வார்கள். அவர்களுடைய பக்தியை நான் குறை சொல்லவில்லை. பக்தி மேலீடானது. அவர்களுடைய பக்தி உண்மையான பக்தி, இறைவன் பால் அவர்கள் வைத்திருக்கின்ற பக்தி, அதிலே நான் குறை சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக இப்படி செய்யலாமா என்று பார்த்தால் செய்யக்கூடாது என்பதுதான் உண்மை. இறைவனை எப்படி வணங்க வேண்டும்? நாம் மிகவும் மரியாதை வைத்திருக்கின்ற ஒருவரை வண்டியில் போகின்ற போது பார்க்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே என்ன செய்வோம்? அவரை வணங்கிவிட்டு, மிகப்பெரிய மனிதராக இருந்தால் டக்கென்று நம்முடைய வாகனத்தில் இருந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி அவரோடு பேசுவோம். சாதாரண மனிதனுக்கே இப்படி என்னும்போது உலகையெல்லாம் காக்கின்ற இறைவன், அந்த உலகையெல்லாம் காக்கின்ற இறைவனை நாம் எப்படி வணங்க வேண்டும்? போகிற போக்கிலே எப்படி செய்வது என்பது நல்லதா? பக்தி என்பது உண்மை, நான் பக்தியை குறை சொல்லவே இல்லை. ஆனால் இப்படி வணங்குதல் என்பது தவறு. ஆலயத்துக்கு உள்ளே சென்று இறைவனை முறையாக வழிபட வேண்டும். அதுதான் முறையான வழிபாடு. அந்த முறையான வழிபாட்டிலே கூட முறையான நேரம் என்று இருக்கின்றது. நாம் சாதாரணமாக வீட்டிலே விளக்கேற்றுகின்றோம். காலை 6 மணிக்குள்ளாக, 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக சூரிய உதயத்துக்கு முன்பாக விளக்கேற்றி விட வேண்டும். அன்றாட பூஜை வழக்கங்கள் வைத்திருப்பவர்கள், ஒரு சிலர் விக்கிரகங்களை வைத்து அபிஷேகம் செய்வார்கள், ஆராதனை செய்வார்கள். அப்படி அபிஷேக ஆராதனை செய்பவர்கள் காலை 11 மணிக்குள்ளாக, அதாவது ஆலயங்களிலே நடை சாற்றுவதற்கு முன்பாக இல்லங்களிலேயும் பூஜைகளை முடித்துவிட வேண்டும். நடை சாற்றிய பின், கோவில் திருநாட நடை சாற்றிய பின் பூஜை செய்வது என்பது கூடாது. ஆகவே வீட்டிலே பூஜை செய்பவர்களாக இருந்தால் கூட காலை 11 மணிக்குள்ளாக அந்த பூஜை புனஸ்காரங்களை முடித்துவிட வேண்டும். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கின்றோம் என்றால் அதுவும் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே சென்று வழிபாடு செய்துவிட்டு வந்துவிட வேண்டும். நமக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் என்பதற்காக கோவிலை அகாலங்களிலே திறக்க வைத்து இறைவனை வழிபாடு செய்வது என்பது அது வழிபாடல்ல, நமக்கு நாமே பறித்து கொள்கின்ற குழி. ஆம், நிச்சயமாக இறைவன் மிகப்பெரியவன். அந்த இறைவனை நடை சாற்றிய பிறகு ஆலயத்தை திறக்க வைத்து சென்று வழிபடுவது என்பது நம்முடைய குடும்பத்துக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய பாவம். கோவிலுக்கு சென்றால் புண்ணியத்தை சேர்க்க வேண்டுமே தவிர பாவத்தை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. கோவிலுக்கு செல்வது என்பது எதற்காக? அனுதினமும் நாம் தெரியாமல் செய்கின்ற பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னிக்க வேண்டும், தொடர்ந்து வரும் நாட்களிலே பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலுக்காகவும் அதை நடைமுறைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் கோவிலுக்கு செல்கின்றோம். ஆனால் அந்த கோவிலுக்கு செல்வதிலேயே முறையற்று இருந்தால் அதனை நாம் என்ன சொல்வது? ஆகவே அந்த நடை சாற்றிய பிறகு சென்று வணங்குதல் என்பது கூடாது. காரணம், நடை சாற்றிய பிறகு இறைவனை வணங்குவதற்கு தேவதைகள் வணங்கும் நேரம். இறைவன் சும்மா இருக்கவில்லை. இறைவனுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. இறைவனுக்கு ஏது ஓய்வு? ஆகவே ஓய்வு அல்ல, மற்ற தேவதைகள் வணங்குகின்ற நேரம் இறைவனை. நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கின்ற தேவதைகள் இருக்கின்றார்கள் அல்லவா? அந்த தேவதைகள் வணங்குகின்ற நேரம் நடை சாற்றிய பிறகு. தேவதைகள் வணங்குகின்ற வேளையிலே நாம் சென்று வணங்கி இறைவனை தொந்தரவு செய்யக்கூடாது. அதற்காகத்தான் குறிப்பிட்ட நேரம் காலம் வைத்திருக்கின்றார்கள். நேரம் தவறி உண்கின்ற உணவு நஞ்சாகின்றது. அதுபோல இறை வழிபாட்டிலேயும் நேரம் தவறி நாம் செய்கின்ற வழிபாடு என்பது பயனற்றதாக போய்விடும். நாம் செய்கின்ற வழிபாடு என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும்.
பயனற்றதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. நடை சாற்றிய பிறகு சென்று இறைவனை வழிபடுவது என்பதும், வெளியில் இருந்தபடி மிகப்பெரிய கோபுரங்கள் இருக்கின்ற கோவில்களில் வெளியில் சாலையிலே செல்லும்போது கோபுரத்தை பார்த்து வணங்கலாம். அது கூட எப்படி வணங்க வேண்டும்? ஆலய முகப்பிலே நின்று கொண்டு கோபுரத்தை மேல் நோக்கி பார்த்து, சிவன் கோவில் என்றால் ஓம் நம சிவாயா என்று அந்த கோபுர கலசத்தை பார்த்து வணங்க வேண்டும். பெருமாள் கோவில் என்றால் ஓம் நமோ நாராயணாய நமக என்று அந்த கோபுரத்தை பார்த்து உச்சியை பார்த்து வணங்க வேண்டுமே என்று வண்டியிலே போகும்போது இப்படி செய்யக்கூடாது. அது தவறான விஷயம். அதேபோல் பெரும்பாலோர் செய்கின்ற தவறு, அவர்கள் தவறு என்று தெரியாமல் தான் செய்கின்றார்கள். அவர்களுடைய பக்தியை நான் கொச்சைப்படுத்தவே இல்லை. பக்தி என்பது எல்லோருக்கும் நன்றாக இருக்கின்றது. அதுவும் தமிழகம் என்பது முழுக்க முழுக்க ஆன்மீக பூமி. இதில் பிஞ்சு குழந்தைக்கு கூட பக்தி இருக்கின்றது. ஆகவே பக்தியை நான் குறை சொல்லவே இல்லை, முறையாக செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன். ஆலயத்துக்கு செல்கின்றோம், அபிஷேகம் நடைபெறும் போது சன்னதியை சுற்றி வரக்கூடாது. அதேபோல் திருநீரை இப்படி கையிலே வாங்கி இடது கையிலே போட்டு இடக்கூடாது. திருநீரை கையில் கொடுக்கின்றார் அர்ச்சகர் என்றால் அந்த திருநீரை வாங்கி நம்முடைய மோதிர விரல் இருக்கின்றதல்லவா, இந்த மோதிர விரலாலே திருநீரை எடுத்து இப்படி இட்டுக்கொள்ள வேண்டும் திருநீர். அதன் பிறகு அந்த திருநீரை நீங்கள் உட்கொள்ளலாம் அல்லது வயிற்றிலே பூசிக்கொள்ளலாம், கீழே கொட்டக்கூடாது. திருநீர் மனிதனுடைய காலடியிலே பட்டு மிதிபடக்கூடாது. அதேபோல்தான் பெருமாள் கோவில்களிலே தருகின்ற தீர்த்த பிரசாதம். அந்த தீர்த்த பிரசாதத்தை பெண்களாக இருந்தால் தன்னுடைய சேலை தலைப்பு இருக்கின்றதல்லவா, அந்த நுனியை இந்த வலது கையின் கீழே வைத்து வாங்கி கொள்ள வேண்டும். அதேபோல் அந்த நீரை, புனித நீரை வாங்கி இப்படி குடித்துவிட்டு அதன் பிறகு தலையிலே வைக்கக்கூடாது. இப்படி குடித்த பிறகு அது எச்சில் ஆகின்றது. அந்த எச்சில் நீரை புரோட்சிக்கக்கூடாது. ஒன்று முழுவதும் தண்ணீரை குடித்துவிட்டு கைகளை தங்கள் கையிலே இருக்கின்ற கைக்குட்டையாலோ அல்லது சேலை துளைப்பாலோ துளைத்து கொள்ள வேண்டும். இதனை செய்யக்கூடாது. ஆகவே கோவிலுக்கு செல்கின்றோம், கோவிலிலே செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதனை நாம் தெரிந்து கொண்டு நம் வழிபாட்டை செய்தாலே அந்த வழிபாடு நமக்கு மேன்மைகளை தரும். ஆலயத்துக்கு கஷ்டப்பட்டு பஸ்ஸுக்கும் காருக்கும் செலவு செய்து கொண்டு அங்கு சென்று புண்ணியத்தை சேர்க்க வேண்டுமே தவிர அறியாமல் பாவங்களை செய்து, அறியாமல் செய்கின்றோம், தெரிந்து யாரும் செய்யவில்லை, அறியாமல் செய்கின்றோம். தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடந்தால் அந்த ஆலய பயணம், ஆலய ஆன்மீக சுற்றுலா என்பது நமக்கு மனதுக்கு நிறைவு தருவதாக இருக்கும். மனதுக்கு நிறைவு வேண்டிதானே நாம் கோவிலுக்கு செல்கின்றோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், வீட்டிலேயே அடைந்து கிடக்கின்றோம், எதிர்மறை சிந்தனைகள் நிறைய வருகின்றது மனதிலே. உடனே என்ன நினைக்கின்றோம்? சாயங்காலம் கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு சென்றால் நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வரும். ஆலய சன்னதியை மிதிக்கும் போதே அந்த இறைவனுடைய அருட்கடாட்சத்தினாலே நமக்கு நேர்மறை எண்ணங்கள் வரும். அப்படி நேர்மறை எண்ணங்கள் வரும்போது நம்முடைய மனமானது தெளிவடைந்து நாம் செய்கின்ற செயல்களிலே நமக்கு வெற்றி எளிதாக கிடைக்கும். அதனால்தான் தினந்தோறும் கோவிலுக்கு செல் என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். அதேபோல் இன்னொரு தவறை செய்கின்றோம். என்னவென்றால், திருவண்ணாமலை, திருப்பதி போன்ற பெரிய மலை கோவில்களுக்கு செல்கின்றோம் அல்லவா, திருவண்ணாமலை கிரிவலம் வருகின்றோம். கிரிவலம் வரும்போது எப்படி வர வேண்டும்? ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ஓம் நம சிவாய சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக, ஓம் நம சிவாய சிவாய நமக. உங்களுக்கு சிவனை பற்றிய ஸ்தோத்திரங்கள் தெரியவில்லை, தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, இப்படி தெரியாத விஷயங்கள் ஏதேனும் இருக்கலாம். இந்த 4 வரி ஓம் நம சிவாய சிவாய நமக எளிதான வழி. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலே போதும். இந்த நாமங்களை சொல்லிக்கொண்டே கிரிவலம் வர வேண்டும்.
கிரிவலம் வரும்போது மற்றவர்களை பற்றியோ அரசியலை பற்றியோ சினிமாவை பற்றியோ தேவையில்லாத விஷயங்களை பற்றியோ பேசிக்கொண்டு நடக்கக்கூடாது. கூடிய வரையில் பேசாமல் நடப்பது நல்லது. 4-5 மணி நேரம் இந்த மலையை சுற்ற வேண்டும், சற்று எனக்கு ஏதேனும் ஒரு ரிலீஃப் வேண்டாமா என்று கேட்பவர்கள் சிவனை பாடுங்கள், சிவபஜனை செய்யுங்கள். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ, சிவாய சந்திரசேகராய அண்ணாமலையானேவோ என்று அண்ணாமலையானை பாடிக்கொண்டே அண்ணாமலையானை துதித்து கொண்டே கிரிவலம் செய்ய வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு செல்கின்றீர்களா, திருப்பதி மலை ஏறுகின்றீர்களா, மலை ஏறும்போது கோவிந்தா 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 ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா என கோவிந்தனுடைய நாமங்களை பாடிக்கொண்டே கேசவா நாராயணா மாதவா மதுசூதனா என்று அவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே மலையேற வேண்டும். அங்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டு செல்போனிலே தேவையில்லாத விஷயங்களை பார்த்து கொண்டு மலையேறுதல் என்பது நமக்கு பாவத்தை சேர்க்கும். ஆகவே ஒரு ஆலயத்துக்கு செல்லும்போது எப்படி செல்ல வேண்டும், இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் நன்கு தெரிந்து கொண்டு ஆலய வலம் வந்தால் நம்முடைய வாழ்வானது மேலோங்கி வளரும், நம்முடைய சந்ததி நன்றாக இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய சந்ததிக்கு நாம் பாவத்தை சேர்க்கக்கூடாது. இவையெல்லாம் பாவக்கணக்கிலே சேரும். ஆகவே புண்ணியத்தை சேர்ப்போம். முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த வழிமுறைகளின்படி ஆலயங்களுக்கு சென்று நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம், நன்றாக வாழ்வோம். ஓம் நம சிவாயா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.